விநாயகர் சதுர்த்தி என்பது இந்து சமயத்தில் மிக முக்கியமான பண்டிகையாகும். இந்த நாள் அறிவு, ஞானம், தடைகள் அகற்றுபவர் என போற்றப்படும் விநாயகர் கணபதி பிறந்த நாளாக கருதப்படுகிறது. வரலாற்று தொடக்கம். டுடி இந்த பண்டிகை சதுர்த்தி திதியில் சுக்ல பக்ஷம், பாவுனி மாதம் அல்லது ஆவணி மாதம் கொண்டாடப்படுகிறது. புராண கதைகள் படி பார்வதி தேவியின் குளியலறையில் பாதுகாப்பு நிமித்தமாக மண்பொம்மையாக உருவாக்கப்பட்ட சிறுவன்தான் விநாயகர். சிவபெருமான் அவரின் தலையை வெட்டி பின்னர் யானையின் தலையை இணைத்து உயிர்ப்பித்ததால் இவர் ஏகதந்தனானார். விநாயகர் அனைத்து தடைகளை நீக்குபவர் என்பதால் எந்த செயலையும் தொடங்கும் முன் இவரை வணங்குவது வழக்கம். மராத்தியரால் பிரபலப்படுத்தப்பட்டது. இந்த பண்டிகையை பொது விழாவாக கொண்டாடும் பழக்கம் மராத்திய தலைவர் பால் கங்காதர் திலக் காலத்தில் 1993 தொடங்கப்பட்டது. பிரிட்டிஷ் ஆட்சியின் போது மக்கள் ஒருமித்து கூடுவதற்கு தடைகள் இருந்ததால் விநாயகர் சதுர்த்தி பண்டிகை பொதுவான கூட்டமாக மாற்றப்பட்டது. இது சுதந்திர போராட்டத்திற்கான தேசிய ஒற்றுமையை உருவாக்க உதவியது. இன்றைய காலத்தில் இப்போது இந்தியாவின் பல பகுதிகளில், குறிப்பாக மகாராஷ்டிரா, தமிழ்நாடு, கர்நாடகா, ஆந்திரா, தெலுங்கானா ஆகிய மாநிலங்களில் மிகுந்த சிறப்புடன் கொண்டாடப்படுகிறது. மண் அல்லது பசுமையான பொருட்களால் விநாயகர் சிலை உருவாக்கி வீட்டிலும் பொதுவான இடங்களிலும் வைத்து பூஜை செய்கின்றனர். 10 நாட்கள் வரை கொண்டாடப்பட்டு கடைசி நாளில் விநாயகர் விசர்ஜன், சிலை நீரில் விடுதல் நடக்கிறது. முக்கிய நம்பிக்கை விநாயகர் சதுர்த்தி நாளில் விநாயகரை வழிபடுவது அறிவு, ஆரோக்கியம், செல்வம் அளிக்கும். புதிய வேலைகள், தொழில், படிப்பு போன்றவற்றில் தடைகள் நீங்கும் என்று நம்பப்படுகிறது. அறிகுறி புதிதாக எமது சேனலுக்கு வரும் நண்பர்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்துவிட்டு பாருங்கள் வீடியோவை 5 பேருக்கும் ஷேர் செய்யுங்கள். விநாயகர் பெருமான் துணை இருப்பார்.